வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வரமிளகா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம் இப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வரமிளகா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வரமிளகா, ஒரு 4 காஷ்மீரி சில்லி வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் நல்லா மையாக அரைப்பட்டு வரும். சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இது சின்னதாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு 30 பூண்டு பல்கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் 2 அளவும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி. இந்த புளி சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு. ஒரு தக்காளி பழம், சின்ன துண்டு புளி வச்சுக்கோங்க. அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சட்னியை பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியே போகும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சட்னி நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. நம்ம சட்னி இதிலே வதக்கி எடுக்கணும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்குவோம். சட்னி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்குங்க. இந்த சட்னி நல்லா துவையல் மாதிரி நம்ம வதக்கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த சட்னி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த வெங்காயம் தக்காளி பழத்தோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இது போல் வதக்கிட்டு எடுத்து வைக்கும் போது தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ சட்னி பாருங்கள் நல்லா வதங்கி அதில் உள்ள தண்ணிலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான வரமிளகா கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, தோசை, பணியாரம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கார சட்னி. நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலை தோசை, முடக்கத்தான் இலை தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் சிறுதானிய தோசை, முடக்கத்தான் இலை தோசை இதுக்கெலாம் வந்து வச்சு சாப்பிடும்போது இந்த கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பணியாரத்துக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.